எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாளை 27/6/2026 சனிக்கிழமை அன்று சனி மகா பிரதோஷம் வருகிறது. சிவபெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமானது பிரதோஷ விரதம். அதிலும் மிக மிக சிறப்பு மிக்கது சனி மகா பிரதோஷம். இந்த நாளில் நம் வீட்டில் குறைவில்லாத செல்வம் சேர நாம் என்னென்ன பூஜை முறைகள் செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாமா? பிரதோஷம் என்றால் மாலையில் சூரிய அஸ்தமன வேளையான 3:45 நாழிகைகளை குறிக்கிறது. அதாவது 4:30 மணி முதல் 6 மணி வரை. இந்த நித்திய பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பது நியதி. ஆனால் எல்லோருக்கும் அது வாய்ப்பதில்லை. அதனால்தான் குறைந்தபட்சம் மாதத்தில் வளர்பிறை தேய்பிறை ஆகிய 2 காலங்களிலும் வரும் திரையோதசி திதி அன்று பிரதோஷ வேளையில் வழிபாடு செய்ய வேண்டும். ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு மயக்கம் தீர்ந்து எழுந்து நந்தியின் கொம்புகளுக்கு நடுவே கால் பதித்து நடனமாடிய நேரம் பிரதோஷ வேளை. நாள் திரையோதசி திதி. ஈசனின் நடனம் கண்டபின் தேவர்களின் மனபயம் நீங்கியது, மகிழ்ச்சி பிறந்தது. அதற்கு பின்னர் அவர்களுக்கு அமிர்தம் கிடைத்து சாகாவரம் பெற்றனர். அதனால்தான் பிரதோஷ வேளையில் ஈசனை தரிசனம் செய்பவர்களுக்கும் பயம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவாலயத்தில் கூடும் கூட்டமே இதற்கு சான்று. மாதம் இருமுறை வரும் பிரதோஷ நாட்களை வழிபட முடியாதவர்கள் கூட ஒரு ஆண்டில் அபூர்வமாக வரும் சனிக்கிழமை பிரதோஷத்தன்று வழிபாடு செய்வது மிக அவசியம். ஒரு சனி பிரதோஷத்தன்று வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் பிரதோஷ வேளையில் சிவ வழிபாடு செய்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள். அதனால்தான் அதை பிரதோஷங்களின் தலைவன் என்னும் விதமாக மகா பிரதோஷம் என்று அழைக்கிறார்கள். முதலில் ஈசன் பிரதோஷ வேளையில் ஆனந்த நடனமிட்டது ஒரு சனிக்கிழமையில் தானா? சனி பிரதோஷ வேளையில் சகல தேவர்களும் ஈசனின் சந்நிதியில் தான் கூடியிருப்பார்கள். அதனால் ஈசனை தேவர்களும் வழிபாடு செய்வார்கள் என்பதால் அந்த வேளையில் ஈசனும் அவரின் வாகனமான நந்தியும் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பார்கள். அப்போது நாம் கேட்கும் வரங்களை எல்லாம் அருள்வார்கள். காரிய தடை நீங்குதல், கடன் தீர்ந்து செல்வ வளம் சேர்தல், பகை அழிந்து வெற்றிகள் குவிதல் என இந்த உலகில் நாம் மகிழ்ச்சியோடு வாழ தேவையான அனைத்தையும் நமக்கு அருளும் வழிபாடு மகா பிரதோஷ வழிபாடு. மகா சனி பிரதோஷத்தன்று சிவாலய தரிசனம் மிகவும் முக்கியம். ஈசன் ஆனந்த நடனம் புரியும் தன்மையில் அருள்வார். அதனால் தவறாமல் கோவிலுக்கு சென்று நந்திக்கு பின்புறம் நின்று அவர் கொம்புகளுக்கு நடுவே ஈசனை தரிசனம் செய்ய வேண்டும். ஆலயம் செல்லும் போது குறைந்தபட்சம் கையில் மலர்களோ வில்வ இலைகளோ கொண்டு செல்லுங்கள். ஏக வில்வம் சிவார்ப்பணம் என்பது பெரியவர்கள் வாக்கு. பக்தியோடு ஒரு வில்வ இலை சமர்ப்பித்தாலே ஈசன் மனமகிழ்ந்து கேட்கும் வரம் தருவார். வாய்ப்பிருப்பவர்கள் நந்தியின் அபிஷேகத்துக்கு உரிய பொருட்களை சமர்ப்பிக்கலாம். பசும் பால் மிகவும் சிறந்தது. நெய், தேன், சந்தனம், மஞ்சள் சமர்ப்பணம் செய்வது மிகுந்த நற்பலன்களை தரும். தவறாமல் திருமுறைகளை பாராயணம் செய்ய வேண்டும். சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. பிரதோஷ நாளில் காலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு அணிந்து சிவநாமத்தை சொல்லியபடி இருக்க வேண்டும். எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபம் செய்யலாம். நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து மாலையில் சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு, காரம், புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். அல்லது கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். கோவிலுக்கு சென்று நந்தி தேவரையும் சிவனையும் வழிபடுவது சிறப்பு. முடியாதவர்கள் வீட்டிலேயே பிரதோஷ விரதம் இருந்து சிவ வழிபாட்டை செய்யலாம். வீட்டில் உள்ள சிவன் பார்வதி அல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து பூ போட்டு அலங்கரிக்க வேண்டும். வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் அதற்கு பால், தயிர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், அரிசி மாவு, இளநீர், திருநீர் என என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய முடியுமோ அத்தனை பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். முடியாதவர்கள் எளிமையாக சுத்தமான தண்ணீர், பால் மட்டும் வைத்து கூட அபிஷேகம் செய்யலாம். வில்வம், சிவப்பு அரளி, தாமரை, மல்லிகை உள்ளிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். எந்த மந்திரமும் தெரியாவிட்டால் கூட ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லி அர்ச்சனை செய்யலாம். நம்மால் என்ன முடிகிறதோ அந்த பொருளை நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம். எதுவும் முடியவில்லையா, வெற்றிலை பாக்கு 2 வாழைப்பழம் வைத்து வழிபடலாம். தீப தூப ஆராதனை காட்டி மற்றவர்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துவிட்டு நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். பிரதோஷ காலத்தில் தேவர்கள் ஆலகால விஷத்திற்கு அஞ்சி கைலாய மலையை இங்கும் அங்குமாக ஓடி இறைவனை சரணடைந்து நற்கதி பெற்ற வழிமுறைதான் சோமசூக்த பிரதட்சணம். அதனால் நாமும் பிரதோஷ காலத்தில் சோமசூக்த பிரதட்சணம் செய்வது மிகவும் சிறப்பு. எப்படி செய்வது என்று பார்க்கலாம்.
சிவாலயத்தில் நந்தியம்பெருமானிடமிருந்து புறப்பட்டு இடப்புறமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கி பின் அங்கிருந்து வந்த வழியே திரும்பி வந்து நந்தியம்பெருமானை வணங்கி வலப்புறமாக சென்று அபிஷேக தீர்த்தம் வழியும் கோமுகி வரை வந்து மீண்டும் வந்த வழியே திரும்பி நந்தியம்பெருமானின் இரு கொம்புகளுக்கு இடையே மூலஸ்தானத்தில் இருக்கும் சிவபெருமானை நோக்கி வணங்க வேண்டும். இப்படி 3 முறை வலம் செய்து வணங்கும் முறைதான் சோமசுக்த பிரதட்சணம். இப்படி பிரதோஷ தினத்தில் சோமசுக்த பிரதட்சணம் செய்து வணங்கிட நன்மைகள் வந்து சேரும். பிரதோஷத்தின் சிறப்பையும் பயனையும் உரைக்கும் பாடல். பேரிடர் நீங்குமே பிணி யாதாயினும் சாம்பலாகுமே மறை போற்றும் தேவரிட்ட சாபமாயினும் விமோசனம் காணுமே விவாகமும் விமரிசையாய் நடந்தேறுமே புவியுரை சம்பத்தெல்லாம் சித்தம் போல் சித்திக்குமே பூதலத்தே நின்ற சிவனம்பலமெல்லாம் ஏகி தொழுத பேறு பெற பிருகநாயகியுரை தட்சிணமேரு தன்னை கை தொழுத கால் சிவனே தரிசனம் தருவான் பொய்யல்ல. பிரதோஷ காலத்தில் எல்லா தேவர்களும் சிவாலயத்தில் கூடுவதால் மற்ற சந்நிதிகளில் தரிசனம் கிடையாது. சிவாலய தரிசனம் எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பலன் கொடுக்கும். நாளை சனிக்கிழமை சிவாலயங்களில் சனி மகா பிரதோஷம் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மாலை வேளையில் சிவாலயங்களுக்கு சென்று உங்களால் இயன்ற அபிஷேக பொருட்களை அளித்து அபிஷேகம் செய்வித்து நந்தியம்பெருமானை ஆராதித்து வழிபட்டு சிவனருள் பெறுவோமாக. குறிப்பாக பிரதோஷ வேளையில் உறங்கக்கூடாது. அதிலும் சனி மகா பிரதோஷ வேளையில் உறங்கவே கூடாது. அதனால் உறங்காமல் விழித்திருந்து சிவ தியானம் செய்வது புண்ணியம். வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிற தீய பழக்கங்களை மேற்கொள்ளக்கூடாது. தீய சொற்களை பேசக்கூடாது. சிவனடியார்களை நிந்திக்க கூடாது. நற்செயல்கள் செய்பவர்களை பழித்து பேசக்கூடாது என்கிறது ஞான நூல்கள். சனிக்கிழமை சனி பகவானுக்குரியது. இந்த நாளில் செய்யும் சிவ வழிபாடு சனி பகவானின் அருட்பார்வையை பெற்று தரும். சனி பகவானால் ஏற்படும் தீய பலன்கள் விலகும். இந்த நாளில் சிவபெருமானுக்கு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபட்டால் சனி தோஷம் முற்றிலும் விலகும். சகல நன்மைகளும் கைகூடும். எனவே இந்த நாளில் தவறாமல் சிவ வழிபாடு செய்து சகல நன்மைகளையும் பெறுவோம். பிரதோஷ காலங்களில் நந்திதேவர் முன் அமர்ந்து நான் இப்போது சொல்லும் மிகச்சிறந்த துதிகளை சொல்வது காரிய தடைகளை நீக்கி மன அமைதியை தரும். நந்தியம்பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும். புகழ்கல்வி தேடி வரும். இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழ உண்டு. நந்தி அஷ்டகம் சொல்வதன் மூலம் குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் நீங்கி சிவபெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சிவனாரை என்றைக்கும் சுமந்திடும் நந்தி, சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடும் நந்தி, பவனனான ரூபத்தில் அமர்ந்திடும் நந்தி, பார்போற்றும் ஐயனின் வாகன நந்தி, நவகிரக நாயகன் துணை நிற்கும் நந்தி, நான்மறை போற்றும் நாயகன் நந்தி, தவயோக நிலையில் தவழ்ந்திடும் நந்தி, தர்மத்தின் காவலன் தையலின் நந்தி. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.